நம்ம இன்றைக்கி பால் கேசரி எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஈஸியாக பண்ணலாம். பால் அண்டு ரவை அண்ட் கொஞ்சமாக சர்க்கரை இதை வச்சு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் ஃபுட் கலர்ஸ் எதுவும் நீங்கள் ஆட் பண்ணுறதில்ல. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேன் வச்சுக்கலாம். அதில் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதை கொஞ்சமாக அப்படியே வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா பால், ஃப்ரெஷ் பால் நார்மலாக நான் 1/2 லிட்டர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ ஆட் பண்ணணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை கிளறி விட்டுட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அந்த பால்லேயே அந்த ரவை வந்துட்டு நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் வரணும். செக் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சமாக நல்லா மில்கோட ஆட் பண்ணி வந்ததுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணுங்கள். சுகர் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சமாக இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரும். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு அப்புறமா ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு நீங்கள் நெய் ஆட் பண்ணி அதை கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் நெய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டைம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் நெய் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நட்ஸ்லாம் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கேஷ்யூ நட்ஸ் இல்லை. நான் வந்துட்டு பாதாம் அண்ட் ட்ரை ஃப்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பால் கேசரி, அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது டேஸ்டியான பால் கேசரி ரெடி. ட்ரை பண்ணுங்கள்.